பெரும்பாலும் சிவாலயங்களில் பார்க்க முடியாத ஒரு விசேஷ அமைப்பு இந்த மணிகண்டேஸ்வரர் சிவாலயத்தில் இருக்குது. ஆற்று மணலால் பிடித்து வைத்து பூஜை செய்த மணிகண்டேஸ்வர சுவாமி. கரெக்டாக ஆற்றுல ஒரு வெள்ளம் வரவே அம்பாள் வந்து ஒரு கட்டி அணைச்ச மாதிரி அவரை பிடிச்சிருக்கிறாங்க. பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீராக வருது. நந்தியம்பெருமானுக்கு நீ வந்து குரங்கு முகத்தோடு நீ இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்ததுனால அவருக்கு மேலே வந்து நம்ம எப்படி ஆவுடையார் கோயிலில் வந்து ஒரு குவளை சாற்றப்பட்டிருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து சுவாமிக்கு மேலே ஒரு குவளை அமைப்பு இருக்கும். அந்த வேலைப்பாடே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றி கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு முறை ராவணேஸ்வரர் இங்கே வந்து சிவபெருமான வழிபட வந்ததாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இங்கே வந்து பூஜைகள்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராமாயண காலத்துக்கும் நம்ம திருமார்பேர் ஆலயத்துக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. அந்த காலத்தில் எப்படி செய்தாங்களோ அதே மாதிரி தொன்று தொட்டு அந்த பழமை மாறாமலே இன்றைக்கும் வந்து மக்கள் வந்து அதை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. வள்ளலார் சுவாமி தன்னுடைய சிகையில் வச்சு மேலே துணியை போட்டிருப்பாருங்களாம். அந்த வந்து ஞான நூல், ஞானத்தை கொடுக்கக்கூடிய நூல் திருவாசகம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதிசார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தர செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமால்பூர் ராணிப்பேட்டை மாவட்டம், நெமிலி வட்டம், திருமால்பூர் கிராமம். சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வந்துட்டு காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் திருமால்பூர் ரயில் நிலையம் வரும். அந்த ரயில் நிலையத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த திருமால்பேர் கோவில் அமைந்திருக்கு. திருமால் வந்து இங்கே 1000 தாமரை பூஜை பண்ணி பேர் பெற்றதுனால இந்த ஊருக்கு திருமார்பேர் தான். அப்பர் பெருமாள் வந்து பாட்டுக்கார். சாத்திரம் பல பேசும் சடைக்கரகால் கோத்திரம் குலமும் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் செய்வோம் என்று பணிந்திரையில் மாத்திரை குளரும் மார்பேர் அப்படின்ட்டு அப்பர் பெருமாள் 4 பதிகம் பாட்டிருக்கார். ஞான சம்பந்தர் வந்து 2 பதிகம் பாட்டிருக்கார். ஊரியார் தரு நஞ்சினை உண்டுமை நீரு சேர் திருமேனிய சேர்வையில் தென் திருமார்பேற்றின் மாறிலா மணி கண்டரே. அதேமாரி அப்பர் பெருமான் பாரானை பாரினது பயனானானை பல்லுயிர்க்கும் பரிவோன் தண்ணி ஆறாத இன்னமதி அடியார் தங்கற்கு அனைத்துலகம் ஆனானை நமரர் கோலை சீரால செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே. இது வந்து செம்பவள குன்றா வந்து யூகம் பண்ணுறார் யார்? அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த திருமால் பேரில் வந்து ஒரு 2 ஆண்டுகள் வந்து பயணிச்சிருக்கார். திருமால் பேர்லேயே இருந்து திருத்தாண்டங்கள்லாம் நிறைய எழுதியிருக்காருங்க. திருமார்பேறு திருத்தலம். திருமால் குபன் என்னும் அரசன் பொருட்டு தாதீசி முனிவரிடம் சண்டையிட்ட போது தனது சக்கராயுதத்தை முனிவர் மீது ஏவினார். அது வாய் மடிந்ததை அறிந்து கவலையுற்ற திருமாலுக்கு தேவர்கள் சுதர்சன சக்கரம் இறைவனிடம் உள்ளது என கூற திருமால் தினந்தோறும் 1000 மலர்களால் அர்ச்சித்து வந்த வேளையில் ஒரு மலரை இறைவன் மறைத்தார். அர்ச்சனையின் போது ஒரு மலர் குறைந்ததால் தனது கண்ணை பறித்து இறைவனுக்கு சாத்தினார். சிவனார் திருமால் முன் தோன்றி செந்தாமரை கண்ணன் என்ற பெயரினையும் இந்நகரம் திருமார்பேறு என்னும் பெயர் பெறும் என்றார். திருமால் இறைவனிடம் இங்கு வந்து ஒரு கணம் தங்கினோருக்கும் அருள் தரவும் இந்த லிங்கத்தை வணங்கினோர்க்கு உலகிலுள்ள அனைத்து லிங்கத்தை பூஜை செய்த புராணமான பலனை தர வேண்டினார். சிவனார் திருமாலுக்கு சுதர்சனத்தை வழங்கியும் கண்மலரை திரும்பவும் அளித்தார். பெரும்பாலும் சிவாலயங்களில் பார்க்க முடியாத ஒரு விசேஷ அமைப்பு இந்த மணிகண்டேஸ்வரர் சிவாலயத்தில் இருக்குது. இங்கே சுவாமிக்கு முன்னாடி நந்தியம்பெருமான் அமர்ந்திருக்கிறாரு. அவருக்கு மேலே பார்த்திங்கன்னா பெருமாள் நேராக நின்று சாமியை தரிசனம் பண்ணக்கூடிய நிலையை பார்க்கலாம். இந்த மாதிரி அமைப்பு வந்து பெரும்பாலும் எந்த கோயில்கள்லையும் நம்ம வந்து பார்க்கவே முடியாது. இங்கேருந்து நம்ம சாமியை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறார் பாருங்கள். சிவபெருமானை வழிபாடு செய்யும் பெருமாள்.
இந்த கோவிலில் வந்து நான் சாமியை போய் வழிபட்டேன். இங்கே உள்ள வந்து மூலவர் சன்னதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு மாதிரி அமைதியாக இருந்தது. அங்கே வந்து சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளல் செய்திருக்கிறாரு. இந்த சிவாலயத்தில் இன்னொரு முக்கிய அம்சம் ஒன்று இருக்குது. அது வந்து பெரும்பாலும் எந்த சிவாலயத்திலும் நம்மளால் பார்க்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானின் ஒரு உருவத்தோற்றம் தான். அதை பற்றி கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு முறை ராவணேஸ்வரர் இங்கே வந்து சிவபெருமானை வழிபட வந்ததாகவும், அப்படி வரும்பொழுது சிவபெருமான் தியானத்தில் இருந்ததாக சொன்ன மாதிரியும், அப்போ நந்தியம்பெருமான் வந்து ராவணேஸ்வரரை தடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்ததுனால கோபம் கொண்ட ராவணேஸ்வரர், நான் வந்து எப்படி இருந்தாலும் நான் போய் சாமியை தரிசனம் பண்ணுவேன்ட்டு இவர் நேராக நந்தியம்பெருமானையும் மீறி உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணியிருக்கிறாரு. தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. அப்போது நந்தியம்பெருமான் வந்து என்னை மீறி நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் செய்யும்பொழுது, என்னையே நீ தடுப்பியா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சாபம் மாதிரி கொடுத்துட்றாரு. அதில் நந்தியம்பெருமானுக்கு நீ வந்து குரங்கு முகத்தோடு நீ இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்ததுனால இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நந்தியம்பெருமான் வந்து கிட்டத்தட்ட ஆஞ்சநேயர் மாதிரி இருப்பார், அவருடைய முகம் தோற்றம் எல்லாம். ஆனால் இந்த கையில் மழு இருக்கும், இந்த கையில் மான் இருக்கும். இவர் நின்ற கோலத்தில் இந்த கோவிலில் தான் காட்சி கொடுக்குறாரு. இந்த ஸ்தலத்துக்கும் ராமாயணத்துக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா, இப்படி சொல்லும் பொழுது நந்தியம்பெருமான் ராவணேஸ்வரருக்கு என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த தோற்றத்தை கொடுத்த நீ இதே தோற்றத்தினால தான் இந்த வானர படையில் தான் உனக்கு வந்து அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் அதே மாதிரி தான் நம்ம ராமாயணத்தில் பார்க்கும் பொழுது ராவணேஸ்வரருடைய இலங்கைக்கு வந்து ராமர் வந்து குரங்குகளுடைய சென்று வானர படையோடு சென்று தான் அவரை வீழ்த்திட்டு வரதா வரலாறு ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ராமாயணத்துக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது இந்த நந்திகேஸ்வரருடைய திருவுருவத்தின் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சிவாலயத்தில் திருநாவுக்கரசர் பெருமகனாருக்கு இந்த மாதிரி ஒரு திருவுருவம் இருக்குது. பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீராக வருது. எந்த அளவுக்கு ஐயா வந்து சிவத்தொண்டு செய்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து பயணம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேரை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ அற்புதங்களை வந்து இறைவன் ஒரு வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கிறாரு. மணலால் செய்யப்பட்ட ஒரு திருமேனி. அப்பப்போ வந்து அம்பாள் ஏதாவது ஒரு பிழை செய்வாங்க, உடனே எம்பெருமான் வந்து அவங்கள வந்து பூலோகத்துக்கு அமைச்சிடுவார். போயிட்டு நீங்கள் வந்து ஒரு மானிட பிறவியாக எடுத்து என்னை வந்து நீ ஒரு பாயிண்டில் நீ வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறமா வழிபாடு செய்து நான் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களை நான் என்னோட ஏற்றுக்குவேன், ஐக்கியம் பண்ணிக்குவேன் அப்படின்னு நிறைய திருவிளையாடல் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி இங்கே ஒரு திருவிளையாடல் நடந்திருக்குது. அப்படி தான் அம்பாள் வந்து தன்னை அறியாமல் சிவலிங்கமாக இங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல வந்து சுவாமியை எழுந்தருளை செய்து சிவலிங்கமாக ஏற்படுத்தி வழிபாடு செய்திருக்கிறாங்க. கரெக்டாக ஆற்றுல ஒரு வெள்ளம் வரவே அம்பாள் வந்து ஒரு கட்டி அணைச்ச மாதிரி அவரை பிடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சுவாமியோடைய அந்த மூர்த்தத்துலேயும் அந்த அம்பாள் வந்து பிடிச்ச மாதிரி சாமி கொஞ்சம் அமுங்கின மாதிரி தான் இருப்பார். அப்போது இது வரைக்கும் பெரும்பாலும் யாருமே வந்து சுவாமி மேலே கை வைக்காமல் சுவாமி வந்து ஒரு தீண்டா திருமேனியாக தான் இருக்கிறாரு. மேலே ஒரு குவளையை சாத்தி அந்த குவளைக்கு மேலே தான் சாமிக்கு வந்து இந்த அபிஷேகம் அலங்காரம் இது எல்லாமே செய்கிறாங்க. ஏன்னா சுவாமியோட ஸ்வரூபம் வந்து மணலால் ஆனதுனால ரொம்ப ஈஸியாக ஃப்ரெஜைலாக இருப்பார். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இங்கே வந்து பூஜைகள்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுவாமிக்கு வந்து வருடந்தோறும் மாசி மாதத்தில் வந்து பிரம்மோற்சவ திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாகவே நடைபெறுது. இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை மரபு மாறாமல் அந்த காலத்தில் எப்படி செய்தாங்களோ அதே மாதிரி தொன்று தொட்டு அந்த பழமை மாறாமலே இன்றைக்கும் வந்து மக்கள் வந்து அதை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய 2 கரங்கள் எம்பெருமானை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் அடியேன் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். சுவாமி என்னை பல இடங்களில் அழைத்து வந்து அருளை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு எம்பெருமான் ஈசனுக்கு அவருடைய தாள் பணிந்தே தான் இருப்பேன் காலத்துக்கும். நம்மளுக்கு எந்த விதமான நிலைப்பாடும் கிடையாது, எல்லாமே சுவாமியோட பாதத்துக்கு கீழே தான் நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்றது தான் என்னோட ஒரே நிலைப்பாடு. இன்றைக்கி வந்து கோவிலில் கிட்டத்தட்ட 11 நாள் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து சாமி வந்து இப்போ கரெக்டாக வீதி உலாக்கு புறப்பாடாகி ரெடியாக நிற்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய திருமார்பேர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தம். சுவாமி வந்து அம்பாலால் பூஜை பண்ண சுவாமி. விருபக்ஷி அப்படின்ற நதிக்கரையில் அம்பாள் வந்து ஆற்று மணலால் பிடிச்சி பூஜை பண்ணாங்க. அப்படி பூஜை பண்ணும் போது அம்பாள் இந்த பூலோகம் வந்து பேறு பெறுறதுக்கான நிலை அந்த நேரத்தில் வந்தது. அப்படி வரும்போது அம்பாள் பூலோகம் வந்து சுவாமியை பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணும் போது அம்பாள் வந்து ஆற்று மணலால் பிடிச்சி பூஜை பண்ணும்போது ஆற்றுல வெள்ளப்பெருக்க சுவாமி உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கி ஆற்றுல வெள்ளம் வரும்போது தன்னோட கூட இருக்கக்கூடிய தோழிகள்லாம் ஆற்றுல வெள்ளம் வருதுன்ட்டு போயிடுறாங்க. அம்பாளுக்கு அப்போ தான் வந்து நினைவு வருது,
அப்படி நினைவு வரும்போது அவங்க பிடிச்சி வச்ச அந்த சிவலிங்கத்தை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாத அம்பாள் வந்து கட்டி தழுவுறாங்க. அப்படி கட்டி தழுவி ஆத்துமணலால் பூஜை பண்ணி சுயம்பு மூர்த்தமாக இருக்கக்கூடிய சுவாமி தான் மணிகண்டீஸ்வர சுவாமி, திருமார்பேறு அப்படின்ற திருத்தலம். அதாவது என்ன பார்த்திங்கன்னா, மற்ற கோவிலில் காமிக்கலாம், நம்மளுடைய திருமார்பேறு கோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைப்பாடே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு ஏறி தான் சுவாமி மேலே வர மாதிரி இருக்கும். வெளியே இருக்க ஒரு நிலைக்கும் உள்ளே சுவாமி அமர்ந்திருக்க நிலைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதிக்கரை. இந்த நதிக்கரையில் தான் அம்பாள் வந்து பூஜை பண்ணுறாங்க. அவன் சுவாமியை பிடிச்சி வச்சு, சுவாமி வந்து தீண்டா திருமேனி, சுவாமிக்கு வந்து குவளை சாத்தி தான் அபிஷேகம். ஆவுடையார் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பெருந்துறையில் வந்து பார்த்திங்கன்னா குவளை தான் சாத்தி சுவாமிக்கு தீபாராதனை ஆகும். அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு குவளை சாத்தி தான் அபிஷேகம். சுவாமிக்கு வந்து சிவராத்திரி அப்போது 2ஆம் கால பூஜையில் புணுக்கு சாத்துவாங்க. அதுதான் சுவாமிக்கு சாத்தக்கூடிய ஒரு அபிஷேகம். மற்றபடி சுவாமிக்கு அபிஷேகம் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவளை சாத்தி தான் அபிஷேகமே ஆகும். சுவாமி வந்து தீண்டா திருமேனி, ரொம்ப விசேஷமான சுவாமி, காலம் கடந்தவர். அம்பாலே பூஜை பண்ணி பேர் பெற்றாங்க. அப்புறம் பெருமாள் பூஜை பண்ணி பேர் பெற்றார். ராவணன் பூஜித்த சுவாமி. அதனால் எல்லாரும் வந்து சுவாமியை பூஜை பண்ணுங்கள், சுவாமியை நினைங்க. இன்ஃபேக்ட் இந்த கோவிலில் நான் ஒரு 20 மினிட்ஸ் போல் நான் அமைதியாக ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டு என்ன நானே மெய் மறந்து போய் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு 20 நிமிஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி சுவாமி சந்நிதிக்கு முன்னாடி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் உட்காந்து நல்லா இறைவனை நினைத்து அவரை பார்த்து அந்த திருமேனியை பார்த்து, இன்றைக்கி நான் வந்த நேரம் சுவாமி வந்து குவளை இல்லாமல் அவருடைய சுயம்பு மூர்த்தமாக சுயரூபமாக எனக்கு வந்து சுவாமி காட்சி கொடுத்தாரு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம போயிட்டு புதுசாக எல்லாம் ஒன்றத்தை எடுத்து பூஜை பண்ணணும், இப்படி பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் சுவாமி முன்னாடியே கொடுத்துட்டாரு. தேவாரம் கொடுத்தாரு, திருவாசகம் கொடுத்தாரு. சிதம்பரத்தில் தான் தேவாரமே கிடச்சிது. அசரீரியாவும் சுவாமி சொல்லிட்டார், இந்த காலத்துக்கு ஏற்றதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சுவாமி அசரீரியாவும் சொல்லிட்டார். நால்வர் பெருமக்கள் எவ்வளோ தேவாரம் பாடியிருக்காங்க, திருவாசகம் பாடியிருக்கார், மாணிக்க வாசகம். திருவாசகத்தில் இல்லாதது எதுலேயுமே கிடையாது. திருவாசகத்துக்குருகார், ஒரு வாசகத்துக்குருகார். அதனால் அந்த திருவாசகம் இன்றைக்கி கூட வந்து அந்த நாள்லலாம் வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தேவாரத்துலேயும் திருவாசகத்தையும் நூல் போட்டு பார்க்குற வழக்கம் உண்டு. இன்றைக்கும் நம்மளுடைய இதுவை நினச்சி நம்ம சுவாமி நினச்சி ஒரு நூல் போட்டோன்னா நம்மளுடைய கஷ்டத்தை அதில் ஏற்ற பதிக்கிட்ட சுவாமி கண்டிப்பாக கொடுப்பார். அது வந்து உண்மை. இதெல்லாம் நடந்த விஷயம், மிராக்கிள் இதெல்லாம் நடந்திருக்கு. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதிசார், சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தர செய்த நால்வர் பொற்றால் என் உயிர் துணியேன்னு சுவாமி சொல்லிட்டார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் சைவத்துக்கு மேலே ஒரு சமயம் கிடையாது, சிவத்துக்கு மேலே ஒரு தெய்வம் கிடையாது. வழிபாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு தான் ரொம்ப எளிமையான வழிபாடு. சுவாமி எனக்கு அதை கூட இதை கூடலாம் எதுவும் கேட்கல. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் இன்னுரைத்தார் அப்படின்னார். அதனால் தேவாரத்தை படிக்கணும், திருவாசகத்தை படிக்கணும். திருவாசகத்தில் இல்லாதது வேறு எதுலேயுமே கிடையாது. திருவாசக நூல் அப்படின்னும் போது வள்ளலார் சுவாமி தன்னுடைய சிகையில் வச்சு மேலே துணியை போட்டிருப்பாருங்களாம். அந்த வந்து ஞான நூல், ஞானத்தை கொடுக்கக்கூடிய நூல் திருவாசகம். திருவாசகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி சொல்லியிருக்காரு, உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் அப்படின்ட்டார். அதனால் சுவாமி அம்பாவை நம்மளுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம போய் சுவாமியை போய் சிக்கனை பிடிக்கணும், சுவாமி வந்து பூஜை பண்ணணும், வழிபாடு பண்ணணும், தேவாரம் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும். இருக்கிற மந்திரத்திலே ரொம்ப விசேஷமான மந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா நமச்சிவாய மந்திரம் தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நமச்சிவாய சொல்லிகிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய வினை கழிஞ்சு நம்மளுடைய நல்வினை வந்து பார்த்திங்கன்னா 21 தலைமுறையை போய் சேருதுங்களாம். அதனால் பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியங்களேன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுடைய வினை நம்ம கழிக்கணும் அப்படின்னா சுவாமியை அடையிறதுக்கான வழியை பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா தேவாரம் படிக்கிறது, திருவாசகம் படித்தோம்னா 60 வயசுக்கு மேலே படிக்கிறது இப்போயே எடுத்துக்கிட்ட அப்படின்றாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கிடையாது. 60 வயசுக்கு அப்புறம் போய் நம்ம சாமியை தேடுறத விட சின்ன வயசில் போய் சாமியை தேடுவோம். அப்போ தான் சுவாமி நம்மளுக்கு என்ன உணர்த்துறாருன்றது நம்ம உணர முடியும். 60 வயசுக்கு அப்புறம் போய் பார்த்துட்டு என்னால் முடியலன்னு உட்காரதை விட 20 வயசில் போய் சுவாமி பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்சதை நம்ம 4 பேருக்கு சொல்லுவோமே. இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறது சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவபெருமான் ஃபோட்டோ இருக்குது, சிவலிங்கம் இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ அவர் வந்து வீட்டை வந்து ரெண்டாக்கிடுவார், அவர் வந்து சுடுகாட்டில் இருக்கிறவராச்சு, வீட்டில் இருந்து அது வச்சுருக்கீங்களேன்னுவாங்க. ஆனால் முக்தியை கொடுக்குற சுவாமியே யாருன்னு கேட்டிங்கன்னா எம்பெருமான் சுவாமி தான். அவர் கருணை கடல். அவர் வந்து நம்மளுக்கு வந்து சோதனையை கொடுக்கணும், நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்கணும், கஷ்டத்தை கொடுக்கணும், அவருக்கு ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வினையை தான் நாம் வந்து இன்றைக்கி அனுபவிக்கிறோம். சுவாமிக்கு வந்து நம்மளுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு அவருக்கு ஆசையே கிடையாது. நம்மளை எப்படி மேலே ஏற்றணும் தான் சுவாமி பார்க்குறாரு கண்டி, நம்மளை வந்து கீழே இறங்கணும்னு யாரும் சுவாமி நினைக்கிறதே கிடையாது. அதனால் சுவாமி வச்சு பூஜை பண்ணுங்கள். யார் வந்து வீட்டில் சுவாமி வராரா வச்சு பூஜை பண்ணுங்கள். அவர் உங்களை தேடி வராரு அப்படின்னும் போது நீங்கள் தான் அவரை பார்த்துக்கணும்.
சுவாமி வந்து எனக்கு இதை கூட அதை கூடலாம் கேட்கல. காலையில் நீங்கள் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு புடி எடுத்து சுவாமிக்கு வச்சு நிவேதியம் பண்ணுங்கள். அதனால் இருக்கிற வழிபாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு தான் எளிமையான வழிபாடு. நீரால் பூஜை பண்ணி யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை ஒரு இலையை வச்சு பூஜை பண்ணி சுவாமி அன்பால் செஞ்சிங்கன்னா சுவாமி கண்டிப்பாக ஏற்றுப்பார். சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்த. ஃபஸ்ட்டு படிக்க தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். ஐயோ வரலையேன்ட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப எளிமையானது எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மொழி தான். அந்த தமிழ் வந்து நம்ம நால்வர் பெருமக்கள் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாரும் சுவாமியை வணங்கணும், பூஜை பண்ணணும், சிவ வழிபாடு பண்ணணும், எல்லா இடத்துலையும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சிவாய நமச்சிவாய சிவசிவா அப்படின்றமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய வினையை சுவாமி கழிச்சிடுறாரு. நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல, நெத்தியில் திருநீர் வச்சுன்னு கம்முன்னு உட்காந்துட்டு சுவாமி நினச்சி நமச்சிவாய இப்படி சொன்னாலே போருமே. நம்ம எதுவும் சொல்ல மாட்டோமே. நம்ம வீட்டில் ஒரு சுவாமி ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணாலே அவங்க இதை சொல்கிறாங்க நம்ம எதுவுமே கோவிலில் வச்சிடணும்னு வச்சிடுறோம். பட் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கெலாம் யாருமே வராதிங்க. சுவாமி உங்களை தேடி வராருன்னா நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் பண்ணதோடைய பலன் சுவாமி உங்களை தேடி வரார். அப்படி வரும்போது அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம வந்து சினிமா பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், என்ன சொல்கிறது, மாலுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் யாருமே வந்து ஒரு 1/2 hour சாமிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு யாரும் பண்ணுறதில்ல. வழிபாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடுன்றது ரொம்ப விசேஷம். அதனால் சுவாமி எனக்கு இதை செய்ய அதை செய்யன்னு கேட்கல. நம்ம வந்து ரெகுலராக சுவாமி போய் கையெடுத்து வணங்கி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே அதுவே வந்து சிவ வழிபாட்டில் தான் சேரும். அதனால் எல்லாரும் ஆலயத்துக்கு போகணும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லலை, பெரியவங்க சொன்னது தான். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு விளக்காச்சும் சுவாமிக்கு ஏற்றணும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவேன்னு சொல்லியிருக்காங்க தேவாரத்தில். அதனால் அந்த தீபத்துக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப விசேஷம். அதனால் எல்லாருமே அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணணும், கோவிலுக்கு வரணும், ஆலயத்தை வழிபாடு பண்ணணும், சுவாமியை கையெடுத்து கும்பிடணும். நம்மளுடைய சுவாமி நீ தான் எனக்கு அப்படின்னு நம்ம போய் விழணும். ஆனால் நம்ம அதை வந்து கடைப்பிடிக்கிறதே இல்லை. நம்மளுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம அங்கே போகிறோம், இங்கே போகணுன்னு மைண்ட் செட் வருதே கண்டி. ஆனால் கோயிலுக்கு வரணுன்றது இல்லை. இன்றைக்கி எவ்வளோ புக்ஸ் படிக்கிறோம், எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ பண்ணுறோம். ஆனால் தேவாரம் திருவாசகத்தில் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் இதுக்கு வரும்போது அந்த புக்ஸ்லாம் 0 தான். 100% உண்மை. 0 தான். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வேறு எதுலையுமே கிடையாது. அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் ஒரு மந்திரம், ஒரு உயிர், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்றுத்துக்கு ஒரு பொருள். அதனால் அவ்வளோ விசேஷமாக நடத்தியிருக்கார் சுவாமி. அதனால் எல்லாருமே சைவத்துக்கு வரணும், சுவாமியை வணங்கணும், தேவாரம் திருவாசகத்தை பாராயணம் பண்ணணும். அதில் சுவாமி சொல்லியிருக்கார், வேத நெறி தழை தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுக சீதவல வயர் புகழே திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். அதனால் எல்லாருமே சுவாமி பூஜை பண்ணணும், விளக்கேற்றணும், வழிபாடு பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு தேவாரமாச்சும் ஒரு 4 வரையாச்சும் பாராயணம் பண்ணணும். சாமி தில்லையில் பாடியிருக்காரு, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமி பூமிசை என்னன்பாலிக்கும் மாறுகண்டின்புற இன்னம்பாலிக்கும் மோயி பிறவியே. இதை வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அங்கே தேவாரத்தில் பாடினது, இந்த பிறவி ஃபுல்லாக எனக்கு சுவாமி சாப்பாடு கொடுக்கல சுவாமி அப்படின்ற மாதிரி அதை பதிகத்தை பாடியிருக்கார். அதனால் ஒன்றுத்துக்கும் ஒரு தேவாரம் சுவாமி அருளியிருக்கார். ஒரு விஷயத்துக்கும் நம்மளுடைய வினை கழினாலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேவாரத்தை பாராயணம் பண்ணணும் அவ்வளோக்கு எவ்வளோ சுவாமி நம்மளுடைய வினையை கழிக்கிறார். அதனால் எல்லாருமே சுவாமி கிட்ட வரணும், தேவாரம் பாடணும், திருவாசகம் பாராயணம் பண்ணணும். சுவாமியே வந்து நால்வர் காட்டிய வழியில் நம்ம போகணும். நம்ம புதுசாக ஒரு வழியை பார்த்து போகிறத விட நால்வர் காட்டிய பாதையில் நம்ம போகணும். நால்வர் சொல்லிய தேவாரம், மூவர் தேவாரத்தில் ஞானசம்பந்த சுவாமி பாடியிருக்கார், நாவுக்கரசு சுவாமி, சுந்தரமூர்த்தி சுவாமி பாடியிருக்கார். இவங்களது எல்லாமே ரொம்ப விசேஷமானது. அதெல்லாம் பாராயணம் பண்ண. திருவாசகம் சுவாமியே தன் கைப்பட எழுதி சிற்றம்பலம் முடியாதுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனார். இதோட ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு என்ன தேவை? திருவாசகத்துக்கு இருக்கார், ஒரு வாசகத்துக்கு இருக்கார். அதனால் சுவாமிகிட்ட வந்து ஒரு திருவாசகத்தில் 51 பதிகம் 658 பாட்டு இருக்குது. அதில் ஒரு பாட்டு ஒரு 4 வரி டெய்லி சுவாமியாண்ட பாராயணம் பண்ணால் சுவாமி எவ்வளோ விஷயம் நடத்துவார் நம்மளுக்குலாம். அவர் கருணை கடல். நம்ம இதை செஞ்சால் தான் அதை செய்வோன்னு அவர் கிடையாது. நம்ம டெய்லி பூஜை பண்ணணும், வழிபாடு பண்ணணும், சுவாமியை வந்து சிக்கனை பிடிக்கணும். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதிசார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தர செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 276 பாடல் பெற்ற சிவாலயம் தான் முக்கியமாக நம்ம பயணிச்சிட்ருக்கோம். நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து இருந்து கூட இருந்து நம்மளா கூட பயணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் தேவாரத்தை பற்றி, திருவாசகத்தை பற்றி, மூவர் எழுதிய தேவாரம், இன்னும் அபிராமி அந்தாதி, இன்னும் நிறைய விஷயங்கள் திருவாசகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. அதனால் நீங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து இருந்து பயணிக்கணும். அதாவது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கோவிலுக்கு போய் என்ன ஏதுன்னு தெரியறத விட நம்மளுடைய சேனலில் இந்தந்த கோவில் இப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு வரலாறு தெரிஞ்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகும்போது அந்தந்த இடத்த வந்து நம்ம அப்படியே பார்ப்போம். ஓ இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இதெல்லாம் அவங்க சொன்னாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு மைண்டில் வந்ததுன்னா அது நம்மளுக்கு மைண்டில் நின்றுடும். என்ன வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, படித்தாலும் கேட்டாலும் பக்க நின்று கேட்டாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனிய நற்கரும்பே அப்படின்வாங்க. அதனால் நம்ம போய் சுவாமியை வந்து பூஜை பண்ணணும், வழிபாடு பண்ணணும், கையெடுத்து ஃபஸ்ட்டு கும்பிடணும் சுவாமியை. நம்ம போகிறோம் இப்படியே நிற்கிறோம், இப்படி பண்ணிட்டு வரோம், அதெல்லாம் இருக்கட்டும், சுவாமி கையெடுத்து வணங்கணும், அதுதான் மெயின். அதாவது பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வினை தான் நம்மளை வந்து சேர்ந்துட்டு வருது. அந்த வினை கழியணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சுவாமியை வந்து வழிபாடு பண்ணணும். 276 சிவாலயத்தையும் நீங்கள் கூடவே வந்து பயணித்து வழிபாடு பண்ணணும். அதாவது என்றும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அதனால் எப்பவும் சங்கு எப்படி சுட்டாலும் வெள்ளையாக இருக்கும், அந்த மாதிரி எல்லாரும் மனசு வந்து வெள்ளையாக இருக்கணும், என்றும் மேன்மக்களாக வாழணும். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த 276 பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு பயணம் மேற்கொள்ளலாம். உங்களால் ஒரு பொருளாதார ரீதியாக முடியல அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த எல்லா கோவில்களுடைய பதிவுகளையும் நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்தே பார்த்து இறைவனுடைய அருளை பெறலாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.